அதனால் ராமர் கடவுள், முருகன் கடவுள், சிவன் கடவுள், அல்லாஹ் கடவுள், இயேசு கடவுள்னு நீங்கள் ஆன்சரை பார்த்துட்டு கணக்கு போடுறான் பாருங்க, அவன்லாம் அறிவு ரொம்ப குறைஞ்சவன் அர்த்தம். சரிங்க. அறிவு தேடுகிறவன் அப்படி ஒருபோதும் அந்த அயோக்கியத்தனத்தை பண்ண மாட்டான். விடையை வச்சுக்கிட்டு கணக்கு போடுற திருட்டுத்தனமான வேலையை ஒருபோதும் அவன் செய்ய மாட்டான். தேடணும், விவேகானந்தர் மாதிரி தேடணும். தேடும்போது அவங்கவுங்களுக்கு ஒன்று கிடைக்கும், கடவுளுங்கிற தன்மை என்னன்னு. அப்புறம் எல்லாரும் கேட்குற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, கடவுள்னு ஒன்று உண்டான்னு. நீங்கள் எதை கடவுள் நினச்சிருக்கீங்கன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் அவங்கவுங்க ஒன்று அசியூம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அது உண்டா இல்லையானா, நீங்கள் அசியூம் பண்ண விஷயம் உண்டா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நான் சொல்கிறத விட எனக்கு சொல்லப்பட்டதை நான் கேட்குறேன். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க எந்த குடும்பத்தில் பிறக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் ஒரு கடவுளை சொல்லி கொடுத்துருவாங்க. எப்போ நீ ஜீசஸ் தான் கடவுள், ப்ரே பண்ணு. அல்லாஹ் தான் கடவுள், தொழுகை பண்ணு. சிவபெருமான் தான் கடவுள், நீ கோயிலுக்கு போயிட்டு வா. ராமர் தான் கடவுள், நீ பஜனை பண்ணு. கிருஷ்ணர் தான் கடவுள்னு இவை அனைத்தும் சொல்லி கொடுக்கப்பட்ட கடவுள். இவைகளால் உங்களுக்கு ஒரு துரும்பும் பயனில்லை. நீங்களாக கடவுள் தன்மை என்பதை கண்டுபிடித்தால் நீங்கள் ஒரு மலர் போல் மலர முடியும், ஞான ஒளி வீச முடியும். யூ ஆர் எ ரியலைஸ்டு அண்ட் என்லைட்டன்டு சோல். நாம என்லைட்டன்டு சோல் ஆகணுமே ஒழிய யாரோ கண்டுபிடித்த கடவுளை வழிமொழிகிற ஒரு சராசரியாக வாழ்ந்து மறைவது பயனே இல்லாது. மைசூர் பாக்கு நல்லா இருக்குன்னா நான் சாப்பிட்டேனா? ஜாங்கிரி நல்லா இருக்குன்னா நான் சாப்பிட்டேனா?